வருங்கால அரசதிகள் அனைவரையும் மனமாற வருகாரன்னு வரவேற்கேன். என்ன சார் இப்பெல்லாம் வந்து ரெகுலரா வீடியோ போறது இல்லை, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், கொஞ்சம் உடம்பு சரியில்லாமலாம் கொஞ்சம் வீடியோ போடாமனா இனிமே உங்களுக்கு டே டு டே வந்து டெய்லியும் வந்து வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். நிறைய பேர் மேக்ஸ் சீரிஸ் நீங்க வந்து குரூப்புக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்டீங்க. அது அடுத்த வீடியோ வந்து நம்ம போடுறோம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் 12th 11th லெசன் தான் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பிளானிங்ன்ற இந்த லெசன் தான் வந்து பார்க்க போறோம். இந்த லெசன் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் எதுவும் சூப்பரான டைலாக் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாருக்குமே பொருந்தும். பாருங்க, தவறாக நடைமுறைப்படுத்துவதனால் நன்கு வடிவமைக்கப்பட்ட திட்டம் தோல்வி அடையலாம் அப்படின்னா. ஓகேவா? என்னது? தவறாக நடைமுறைப்படுத்தினால் நன்கு வடிவமைக்கப்பட்ட திட்டம் தோல்வி அடையலாம். என்னதான் சூப்பரான பிளானா இருந்தாலும் அதை நீங்க தப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா அது தோல்வி அடையும் அப்படின்றாரு. அது மட்டும் கிடையாது, ஆனால் சரியாக நடைமுறைப்படுத்தினாலேயே தவறாக வடிவமைக்கப்பட்ட திட்டம் வெற்றி அடைந்து விடாது. ஒரு தப்பான பிளானை நீங்க சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அது வெற்றி அடையாதுன்றாரு. அப்ப எதுதான் சார் வெற்றி அடையும்? இன்றைக்கும் என்றைக்கும் உன்னுடைய வேலைகளை திட்டமிட்ட பிறகு நடைமுறைப்படுத்து அப்படின்றாரு. ஓகேவா? நல்ல பிளானை தப்பா எக்ஸிக்யூட் பண்ணாலும் ஃபெயிலியர் தான், தப்பான பிளானை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாலும் ஃபெயிலியர் தான் அப்படின்னு வந்து சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதை டிஎன்பிசி படிக்கிற மாணவர்களா இருந்தாலும் சரி, யாராலும் சரி, திருக்குறள் மாதிரி உலக பொதுமை மாதிரி சூப்பரான விஷயத்த சொல்லியிருக்காரு. சொன்னது யாருன்னா மார்கரெட் தட்சார் அப்படின்றதா சொல்லியிருக்காரு. ஓகேவா? மார்கரெட் தட்சார்ன்றா சொல்லியிருக்காரு. பிளான் யுவர் ஒர்க் ஃபார் டுடே அண்ட் எவ்ரி டே, தென் ஒர்க் யுவர் பிளான் அப்படின்னு வந்து ரொம்ப அழகான விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு டைலாக் போதும் இந்த லெசன் எதை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சரியா பிளான் பண்ணோம், சரியா பிளான் போடுறது ஏற்றாமே நம்ம வந்து அந்த பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. புரியுதா? ஸோ எழுத தெரிஞ்சிருக்கும் இந்த லெசனோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு வாங்க அடுத்து போகலாம். ஓகேவா? இது ஒரு டைலாக் தான். என்ன டைலாக் அப்படின்னா, மைக்கேல் பி டொராடோ. ஓகேவா? மைக்கேல் பி டொராடோ அப்படின்னா ரொம்ப வளர்ந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க நல்லா தேவை ஷார்ட்கட். என்ன ஷார்ட்கட்னா, ஏன்னா அவங்க டைலாக் அப்படிதான் கேட்பாங்க. டபுள் கொட்டேஷன் போட்டு என்ன இருக்கோ அப்படிதான் கேட்பாங்க. இங்க முன்னேற்றம் ஆரம்பிக்கும், முடியும் பார்த்தீங்கன்னா முன்னேற்றதாக கருத வேண்டும் சொல்லி முடியும். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. முன்னேறு, பீனா வந்து பின்னேறு. முன்னேறு, அதான் முன்னாடி பின்னாடி, முன்னாடி பின்னாடி. ஸோ இங்க முன்னேற்றம் முன்னேற்றம்னு வரணும். இங்க பி ரொனால்டோ. ஓகேவா? டொராடோவா? சாரி, டொராடோ. மைக்கேல் பி டொராடோன்னு சொல்லிட்டு வரணும். ஸோ முன்னாடி பின்னாடி, அவ்வளவுதான் ஷார்ட்கட். ரொம்பலாம் போட்டு யோசிக்காதீங்க டைலாக்லாம். அடுத்து இங்க என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமான டேட்டா, இந்த லெசன்லயே முக்கியமான டேட்டா இதுதான். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னன்னா, உலக வங்கி அறிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருப்பாங்க. உலக வங்கி வந்து ஒரு அறிக்கை வந்து விட்டுருப்பாங்க. வேர்ல்ட் டெவலப்மெண்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, தலா வீத மொத்த நாட்டு உற்பத்தி, ஓகேவா, ஜிஎன்பி பர் கேபிட்டா வச்சு ஒரு நாடை வந்து மூணா பிரிக்கிறாங்க. என்னன்னா, குறைந்த வருமானம் உள்ள நாடுகள், நடுத்தர வருமானம் உள்ள நாடுகள், அதிக வருமானம் உள்ள நாடுகள் சொல்லிட்டு மூணா பிரிக்கிறாங்க. எதை வச்சு? தலா வீத மொத்த நாட்டு உற்பத்தி, ஜிஎன்பி பர் கேபிட்டா வச்சு பிரிக்கிறாங்க. அப்படின்னா என்னது? அதை நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னா ஒரே நிமிஷம் டக்குன்னு சொல்லிருக்காங்க. தலா வீத மொத்த நாட்டு உற்பத்தினா ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில், ஓகேவா, குறிப்பிட்ட ஆண்டுனா பினான்சியல் இயர். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பினான்சியல் இயர்னா ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு மார்ச் 31ஆம் தேதியோட முடியும். உதாரணத்துக்கு 2025 ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு 2026 மார்ச் 31 முடியும். இதானது ஒரு பினான்சியல் இயர். எக்கனாமிக்ஸ்ல பினான்சியல் இயர் அப்படின்னாலே ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு மார்ச் 31ஆம் தேதி தான் அந்த வருஷத்தை வந்து கணக்கிடுவாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? ஒரு நாடு, சரி இந்தியா நாடு, ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் இந்த பினான்சியல் இயர் மொத்த உற்பத்தி மதிப்பை அந்த நாட்டின் மக்கள் தொகை, ஓகே, மக்கள் தொகையினால் வகுக்க கிடைக்கும் மதிப்பை என்னன்னு சொல்றாங்க? தலா வீத மொத்த நாட்டு உற்பத்தின்னு சொல்றாங்க. அதாவது ஜிஎன்பி, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். ஓகேவா? கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் பர் கேபிட்டான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை எதையும் வந்து கணக்கு சேர்த்துவாங்க அப்படின்னா, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நம்ம நாட்டு, அதான் இந்தியானா இந்தியா இருக்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டிலே இருப்பாங்கல்ல, அவங்களோட இதுவும் சேர்த்துப்பாங்க. அந்த இன்கமையும் நம்ம சேர்த்துக்கணும். ஓகேவா? அதுதான் என்னது? பர் கேபிட்டா இன்கமையும் பாப்புலேஷனையும் டிவைட் பண்ண ஒரு ஆன்சர் வரும்ல, ஒரு வேல்யூ வருதுல, அந்த வேல்யூ தான் என்னது? தலா வீத மொத்த நாட்டு உற்பத்தி சொல்றாங்க. இப்ப புரிஞ்சிச்சா? அது டாலர்ல கணக்கு போடுவாங்க. ஓகேவா? நல்லா புரியுதாங்க? இப்ப தலா வீத மொத்த நாட்டு உற்பத்தினா என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஒரு வருஷத்துல ஒரு பினான்சியல் இயர்ல மொத்தமா உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களையும் அந்த அந்த வருஷத்துல இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையை டிவைட் பண்ணா ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல, ஒரு வேல்யூ, இது அதான் சொல்றாங்க. அதனது தலா வீத மொத்த நாட்டு உற்பத்தி. அதை வச்சு ஒரு நாட்டை மூணா பிரிக்கிறாங்க. எப்படின்னா, $906 இல்ல அதுக்கும் குறைவா இருந்துச்சுன்னா அது லோ இன்கம் கண்ட்ரின்னு சொல்றாங்க. அதே $906 $1115 இதுல இருந்துச்சுன்னா அது வந்து நடுத்தரம், மிடில் இன்கம் கண்ட்ரின்னு சொல்றாங்க.
அது $11,116 மேல இருந்துச்சு. அது இல்ல அதுக்கும் மேல போயிடுச்சுன்னா அது அதிக வருமானம், ஹை இன்கம் கண்ட்ரின்னு பிரிக்கிறாங்க. புரியுதா? யார் பிரிக்கிறது? உலக வங்கி. எப்படி பிரிக்கிறாங்க? தலா வீத மொத்த நாட்டு உற்பத்தி அதை எப்படி டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ லோ இன்கம், மிடில் இன்கம், ஹை இன்கம், இந்த 906 நம்பர் நல்லா பார்த்துக்கோங்க. 11,115 எல்லாமே டாலர்ல தான் கணக்கு போறாங்க. ஓகேவா? ஸோ அதனால டெஃபினேஷன் சொல்லிட்டேன், ஜிஎன்பி பர் கேபிட்டாவும் நான் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ அதோட டெஃபினேஷன் இங்கிலீஷ், டோட்டல் இன்கம் வேல்யூ ஆஃப் கண்ட்ரி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் டிவைடட். நீங்க வந்து டிவைடன் வந்திருக்கு, டிவைடட் மிஸ்டேக், இங்க டிவைடட் போட்டுக்கோங்க. டிவைடட் பை இட்ஸ் டோட்டல் பாப்புலேஷன். இதான் அதுக்கான ஃபார்முலா. இங்க ஒண்ணு கொடுத்துருப்பாங்க, என்ன அப்படின்னா தலா வருமானம் அதிகரிக்கும் வேகம் மக்கள் தொகை அதிகரிக்கும் வேகத்தை விட உயர்வாக இருக்க வேண்டும். என்ன சொல்றாங்க? தலா வருமானம் அதிகரிக்கும் வேகம் மக்கள் தொகை அதிகரிக்கும் வேகத்தை விட உயர்வாக இருக்க வேண்டும்ன்றாங்க. ஏன்னா நம்ம என்ன பார்த்தது, ஒரு மேக்ஸ் தானே, நம்ம மேக்ஸ் ஸ்டூடெண்ட் தானே. தலா வீதம் வந்து அதிகமா இருக்கும், எதை விட? மக்கள் தொகை விட. உதாரணத்துக்கு பர் கேபிட்டா இன்கம் தான் மேல இருக்கு, பர் கேபிட்டா இன்கம் மேல இருக்கும், பாப்புலேஷன் கீழே இருக்கும். இப்ப பர் கேபிட்டா இன்கம் வந்து 4 இருந்துச்சுன்னா பாப்புலேஷன் 2 இருக்கணும். என்ன சொல்றாங்க? இது அதிகமா இருக்கணும், அப்பதான் எனக்கு டிவைட் பண்ணா என்ன வரணும்? ஆன்சர் 2 கிடைக்கும். புரியுதாங்க? இந்த மேல இருக்கக்கூடிய நியூமரேட்டர் பகுதி வந்து மேல அதிகமா இருந்தாதான் என்னவா இருக்கும்? ஆன்சர் வந்து நல்லா கிடைக்கும், அதாவது பெரிய வேல்யூவா கிடைக்கும். இப்ப சின்ன நம்பரா இருந்துச்சுன்னா, இது கம்மியா இருந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு 2/4 இருந்துச்சுன்னா என்ன கிடைக்கும்? எனக்கு 1/2 0.5 கிடைக்கும். புரியுதா? அதனால மேத்தமெட்டிக்கலா சொல்றாங்க. ஓகேவா? சோ தலா வருமானம் அதிகரிக்கும் வேகம் மக்கள் தொகை அதிகரிக்கும் வேகத்தை விட அதிகமா இருக்கும், அப்பதான் இந்த கால்குலேஷனை போட முடியும்ன்றாங்க. புரியுதா? கூட்டுருக்காங்க, நம்மளுக்கு கேட்கறது நிறைய இது இருக்கு, சான்சஸ் இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இதையும் பார்த்தாச்சு. சோ வேற என்ன இருக்கு? அடுத்து என்ன இருக்குன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஓகேவா? எக்கனாமிக் ஃபேக்டர், நான் எக்கனாமிக் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா பொருளாதார முன்னேற்ற நிர்ணயத்தை குறிக்கும் காரணிகள். நம்ம ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான ஃபேக்டர் சொல்றாங்க, அது 2ஆ பிரிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா பொருளாதார காரணிகள், பொருளாதாரம் சாராத காரணிகள். பொருளாதார காரணிகள் ஒண்ணுமே கிடையாது, இயற்கை வளங்கள். ஓகேங்களா? அது தண்ணி, ஆறு, காடு, அதெல்லாமே சேர்ந்துடும். அதை வச்சு நம்ம வந்து பொருளாதாரம் அடைகிறோம், அதான் இங்க நம்ம டெவலப் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. மூலதன ஆக்கம், மூலதனம் அது இப்ப நிலக்கரி, அது வந்து என்ன பண்றாங்க? ரா மெட்டீரியல்ஸ், அதெல்லாம் வந்து சொல்றாங்க. ரா மெட்டீரியல்ஸ் ஒரு சந்தையோட அளவு. ஒரு நாட்டோட மார்க்கெட், அந்த ஷேர் மார்க்கெட்ல சொல்றாங்கல்ல, ஸோ அந்த மார்க்கெட் வச்சுதான் ஒரு நாட்டோட பொருளாதார முன்னேற்றத்தை சொல்ல முடியும்னு சொல்றாங்க. ஓகே, சந்தையின் அளவு, கட்டமைப்பு மாற்றம். ஆதி காலத்துல இந்த மாதிரி இருக்கக்கூடாது, டெக்னாலஜி வைஸ் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேவா? கட்டமைப்பு மாற்றம் வந்து அடையணும், அதான் அடைஞ்சிக்கிட்டே இல்லை. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ட்ரெயின் இருந்துச்சு, லோக்கல் ட்ரெயின் இருந்துச்சு, ஸ்பீட் ட்ரெயின் இருந்துச்சு, இப்போ என்னது மெட்ரோ ட்ரெயின் வந்திருக்கு. ஸோ கட்டமைப்பு மாறிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி மாறிட்டே இருந்தா என்ன ஆகும்? பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும். அடுத்து பாத்தீங்கன்னா நிதியியல் அமைப்பு, சந்தையிடத்தக்க உபரி. ஓகே, நிறைய வந்து கையிருப்பு, அந்நிய செலவணி கையிருப்பு வந்து நிறைய இருக்கும். வெளிநாட்டோட முதலீடு வந்து அதிகமா இருந்தா என்ன ஆகும்? ஒரு நாட்டோட எக்கனாமி வந்து வளரும். புரியுதா? அந்நிய நாடு சொல்லணும்னா இப்ப டாலர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது, மற்ற நாட்டோட அந்த கரன்சி வந்து நம்ம கிட்ட அதிகமா இருக்கும். இந்தியாவோட கரன்சி மட்டும் ரூபாய் விட நம்ம வச்சிருக்க மற்ற நாட்டோட டாலர், இந்த குவைத்தோட அந்த அமௌண்ட், அதெல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், நம்ம வச்சிருக்க கையிருப்பு வச்சுக்கணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் அந்தந்த வேற நாட்டோட அந்த அமௌண்ட் வந்து கையில் வச்சிருக்கணும், உபரி அதிகமா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் பன்னாட்டு வணிகம், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி, அதை பத்தி பேசுறாங்க. அப்புறம் பொருளாதார அமைப்பு, ஒரு நல்ல பொருளாதார அமைப்பு இருக்கணும். ஓகே, அதான் இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பாங்க. எக்கனாமிக் சிஸ்டம், ஒரு குட் எக்கனாமிக் சிஸ்டமா இருக்கணும். ஃபாரின் ட்ரேடு, மார்க்கெட்டபிள் சப்ளைஸ், ஃபினான்சியல் சிஸ்டம், ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ், சைஸ் ஆஃப் மார்க்கெட், கேபிட்டல் ஃபார்மேஷன், நேச்சுரல் ரிசோர்ஸ், இதெல்லாமே எதுக்கு? எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் சொல்றாங்க. ஒரு நாடு டெவலப் ஆகிறதுக்கான பொருளாதார காரணிகள். அப்போ பொருளாதாரம் இல்லாத காரணிகள் என்னது? மனித வளம், அல்லது மனித வளம், தொழில்நுட்ப அறிவு, அரசியல் சுதந்திரம், சமூக அமைப்பு. ஓகேவா? ஊழலற்ற நிர்வாகம், முதல்ல ஊழலற்ற நிர்வாகம் இருக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. முன்னேற்றம் அடைவதற்கான விருப்பம், எல்லாமே வந்து நம்ம நாடு முன்னேறணும், எப்படியாச்சும் டெவலப் பண்ணணும், அப்படிதான் இருக்கணும். இப்போ ஊழல் மாதிரி எவன் எப்படி போனா நமக்கு என்ன, நம்ம ஜோபி ரொம்பதா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கா, ஒரு நலத்திட்ட உதவி வருதுன்னா, இப்போ 1 லட்ச ரூபா ஒதுக்குறாங்கன்னா அதுல வந்து 50,000 ரூபாய் போட்டு மிச்சம் 50 ஆட்டை போடக்கூடாது. அது எப்படி வந்து ஒரு பொருளாதார முன்னேற்றம், எப்படி நாடு வந்து முன்னேறும்? அதெல்லாம் சொல்றாங்க. ஊழலற்ற நிர்வாகம், முன்னேற்றம் அடைக்கணும், அந்த விருப்பம் இருக்கணும். நிதி போதனை, அறநெறியும் சமூக விழுமங்களும் இருக்கணும். அறநெறியா இருக்கணும். கவர்மெண்ட் நமக்கு சேலரி போடுறாங்க, அந்த சேலரி பத்தாதுன்னு நலத்திட்ட உதவில இருந்து கை வைக்கிற அதில் ஒரு அறநெறியா? படிச்சுட்டு வேலைக்கு போற இவங்க தான் இந்த விஷயத்த ஃபாலோவே பண்றது இல்லை. ஓகேவா? படிப்பாங்க, திருக்குறள் படிப்பாங்க, எக்கனாமிக்ஸ் படிக்கிறாங்க, பாலிட்டி படிக்கிறாங்க, இவ்வளவு படிச்சுட்டு போய் நீ ஊழல்ல போய் இது பண்ணிட்டு இருந்தனா எப்படி அது? அதான் சொல்றாங்க. ஸோ நிதி போதனை, அறநெறியில கரெக்டா இருக்கணும். எவன் லஞ்சம் வாங்கினா நமக்கு இதுல கரெக்டா இருக்கணும்னு இருக்கணும்.
ஸோ வீடியோ பார்க்குற நீங்களா இருந்தாலும் நாளைக்கு ஒரு அரசு துறையில போய் உட்காடுறீங்கன்னா நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்கணும். பொதுமக்களா ட்ரீட் பண்ணணும். அவங்க வந்து வியாபார நோக்கத்தோடையோ லஞ்ச நோக்கத்தோட நம்ம இருக்கக்கூடாது. இல்லைன்னா நம்ம படிக்கிறதே வேஸ்ட். கற்க கசடார கற்பவை கற்பின் நிற்காதற்கு தகன்னு சொல்றாங்களா இல்லையா? படிக்க வேண்டியவங்களே பிழை இல்லாம படிக்கணும். அது படிச்சது மட்டும் இல்லாம அதுபடி நடக்கணும் வாழ்க்கையில. நேரடியா படிக்கிறது ஒண்ணு, செயல்படுறது வேற ஒண்ணா தான் அப்புறம் எது படிக்கணும்? அதான் இங்க சொல்றாங்க பாருங்க. நிதி போதனை, அறநெறி, சமூக ஒழுங்கோட இருக்கணும், ஊழல் இல்லாம இருக்கணும். இதெல்லாம் தானே அது பொருளாதாரம் சாராத காரணிகள்ன்றாங்க. ஓகேவா? சூதாட்ட முதலீடு, அதாவது சூதாட்ட முதலாளித்துவம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் சொல்றாங்க. அப்புறம் பரம்பரை சொத்துரிமை முதலாளிகள், இவங்கெல்லாம் என்ன அதாவது பொருளாதாரம் சாராத காரணிகள்ல வருது. என்னது சூதாட்டத்துல எல்லாம் இருந்தா எப்படி டெவலப் பண்ண முடியும்? அதெல்லாம் பொருளாதாரம் சாதாரண காரணிகள்ன்றாங்க. இது பார்த்துச்சு எனக்கு தெரிஞ்சு இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது பெருசா தேவையில்லை. இது வந்து ஏன்னா ஒண்ணுதான் கேட்பாங்க. ஸோ இது இல்லாதது இது கொடுத்தாலும் கூட கண்டுபிடிச்சிடலாம் டக்குன்னு. ஸோ இங்கிலீஷ் மீடியம் அதை பார்த்துக்கோ. ஹியூமன் ரிசோர்ஸ், டெக்னிக்கல் நவுன் ஹவு, பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், சோஷியல் ஆர்கனைசேஷனு, கரெக்ஷன் ஃப்ரீ அட்மினிஸ்ட்ரேஷனு, டிசர்வ் ஃபார் டெவலப்மெண்ட், மாரல் எத்திக்கல் சோஷியல் வேல்யூஸ், அப்புறம் கேசினோ கேபிட்டலிசம், அப்புறம் பாஷனல் கேபிட்டலிசம். ஓகேவா? இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அது மாதிரி இந்த லெசன் நம்ம என்ன பார்த்துட்டோம்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் பிளானிங். ஒரு நம்ம நாட்டை வந்து டெவலப் பண்ணணும், முன்னேற்றணும்னா அதுக்கு வந்து சரியான திட்டமிடல் இருக்கணும். ஃபர்ஸ்ட் டெலகை நம்ம பார்த்தோமா? அந்த ஃபர்ஸ்ட் டெலகை என்ன சொல்லலாம், தப்பான பிளானை சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் வேலைக்கு வர மாதிரி பார்த்தோம்ல. ஸோ அப்போ ஒரு நாட்டையே நம்ம டெவலப் பண்ணணும்னா நம்ம சரியான திட்டமிடல் இருக்கணும். அதுதான் நம்ம பிளானிங் கமிஷன் பார்த்துருப்போம். அந்த பிளானிங் கமிஷனை தொட்டு தான் 5 இயர் பிளான் வந்திருக்கும். 5 இயர் பிளானுக்கு அப்புறம் தான் நிதி ஆயோக் வந்திருக்கும். கரெக்டா? எடுத்தோடனே நம்ம பிளானிங் கமிஷன் போயிடல. இந்தியா எடுத்தோடனே பிளானிங் கமிஷன் ஒரு விஷயத்தை அமைக்கல. அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியாலே நிறைய விஷயத்த வந்து குரல் கொடுத்தாங்க. யாரெல்லாம் குரல் கொடுத்தாங்க, அவங்க என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் முன் வச்சாங்கன்றதை இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 1934 யார் பேசுறா அப்படின்னா எம்.வி. விஸ்வேஸ்வரய்யா. அதே எம்.வி. விஸ்வேஸ்வரய்யா தான் பேசுறாரு. புக் ஒன்று எழுதுறாரு. என்ன புக் அப்படின்னா இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்து எழுதுறாரு. ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்ல என்ன சொல்றாருன்னா எம்.வி. விஸ்வேஸ்வரய்யா 10 ஆண்டுக்கு ஒரு திட்டம் போடணும். ஒரு நாட்டை டெவலப் பண்ணணும்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம யோசிக்கணும். ஒரு பிளான் போடணும். பிளான் போட்டு அது சின்ன சின்னதாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போனோம்னா ஒரு நாடு வந்து டெவலப் முடியும், முன்னேற்ற முடியும் அப்படின்னு வந்து யார் சொல்றா? எம்.வி. விஸ்வேஸ்வரய்யா சொல்றேன். எப்போ? 1934. இது சக்சஸ்ஃபுல்லா இதை வந்து கவர்மெண்ட் ஏத்துக்கிட்டான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஏத்துக்கல. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா 1938. 1938 யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். அவர் என்ன சொல்றாருன்னா தேசிய திட்டக்குழுன்னு அமைப்பாரு, ஸ்டார்ட் பண்ணுவாரு. அதான் நேஷனல் பிளானிங் கமிஷன் ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. இது என்ன ஆகும்னா ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வரதுனால இதுவும் தோல்வியில தான் முடியும். ஸோ 34, 38 எம்.வி. விஸ்வேஸ்வரய்யா, ஜவஹர்லால் நேரு. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா பாம்பே திட்டம்னு தெரியும். இது ஃபேமஸ், எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். பாம்பே திட்டம் 1940. பாம்பே திட்டம்னா பாம்பேல இருக்கக்கூடிய முக்கியமான தொழிலதிபர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணா முதலீடு பண்ணணும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி பேசுவாங்க. இது 10 ஆண்டு திட்டம். இது என்னன்னா 15 ஆண்டு முதலீடு திட்டம். எல்லாரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். பாம்பே திட்டம்னாலே இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு பண்ணணும். அது 10 வருஷம், இது 15 வருஷம். பாம்பேனா யாரு? அதாவது மும்பைல இருக்க தொழிலதிபர்கள், அந்த பிசினஸ் மேன்ஸ். பாம்பேல நமக்கு இப்ப யார் ஒரு ஞாபகம்? நம்ம அம்பானி, அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்து இருக்கவங்க. ஓகே, ஸோ ஷார்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 34 ஃபெயிலியர், 38 ஃபெயிலியர், 40 ஃபெயிலியர். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் என்னது திட்டமிடலுக்கான ஒவ்வொருத்தருக்கான அந்த அவங்களோட எண்ணங்கள், அவங்களோட என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, என்னெல்லாம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த கருத்தியல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 1944 என்ன நடக்குதுன்னா எஸ்.என். அகர்வால் என்ன சொல்றாருன்னா காந்தி திட்டம். நமக்கே தெரியும் காந்தி என்ன சொல்லுவாரு, கிராமங்களில் வாழ்கிறது இந்தியான்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அப்ப காந்தி திட்டம்னா என்னது? கிராமத்தை முன்னேற்றுறது, கிராமங்களையும் வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னு வந்து பேசியிருப்பாரு. அதெல்லாம் யார் இம்ப்ளிமெண்ட் பண்றா? எஸ்.என். அகர்வால். எப்ப? 1944 வேளாண்மை மற்றும் கிராம பொருளாதாரத்தை முன்னேற்றணும்ன்றாரு. ஓகேவா? வேளாண்மைனா என்ன அர்த்தம்? விவசாயத்தை வந்து நல்லா இது பண்ணணும், அதை முன்னேற்றணும். அது மட்டும் கிடையாது, கிராம பொருளாதாரத்தை வந்து இது பண்ணணும், கிராமத்துல போய் பொருளாதாரமும் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் சொன்னது யாரு? எஸ்.என். அகர்வால். அதனால இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காந்தி திட்டம்னு சொல்றாங்க. இதுவும் சக்சஸ்ஃபுல்லா ஆச்சான்னு கேட்டீங்கன்னா இதுவும் சக்சஸ்ஃபுல் இல்ல, ஃபெயிலியர். அடுத்து எம்.என். ராய் நமக்கு இந்த கான்ஸ்டிடியூஷன் புக் கூட இவர் தான் வந்து கோரிக்கை வச்சிருப்பாரு. நானே சொல்லியிருப்பேன். இவர் அங்க மட்டும் இல்ல, இங்கே வந்து சொல்றாரு என்னன்னா பீப்புள்ஸ் பிளான். ஓகேவா? மக்கள் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் போறாரு. மக்கள் திட்டம்னா என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து இந்த ஆதிகாலத்துல இருக்க மாதிரி ட்ரெடிஷனல் மெத்தட் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருப்பா, இயந்திரத்தை கொண்டு வாங்க, ஒரு சில விஷயத்த வந்து இயந்திரமயமா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா? எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இயந்திரமயமாக்கல்னு சொல்லுவார். அப்படி சொன்னது யாரு? எம்.என். ராய். எந்த சொல்றாரு? 1945 சொல்றாரு. ஓகேவா? ஸோ மக்கள் திட்டம்னா என்னது? மக்களே எல்லாத்தையும் போட்டு வாட்டி வரைக்காதீங்கப்பா, ஏதாவது மிஷினை கொண்டு வாங்க, அதை என்ன பண்ணட்டும், மக்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுங்க, அந்த மாதிரி ஒரு ஷார்ட் கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மக்கள் திட்டம்னது மக்களுக்கு கொஞ்சம் வந்து இது கொடுங்க, மிஷின் கொஞ்சம் வேலை கொடுங்க, சும்மா மக்களே போட்டு சாவடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யாரு? எம்.என். ராய். அப்படி ஷார்ட் கட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். 1945 பீப்புள்ஸ் பிளான்ஸ் மெக்கானைசேஷன். லாஸ்ட் யார் அப்படின்னா
ஜேபி நாராயணன், ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து சொல்றாரு 1950. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சர்வோதய திட்டம்னு ஒரு திட்டம். ஓகேவா, சர்வோதய திட்டம்னா ஒண்ணும் கிடையாது. அகர்வலை என்ன சொன்னாரு, காந்தி திட்டம்னு சொன்னாரா. சோ காந்தி திட்டத்தையும் ஆச்சாரிய வினோபா இவங்க 2 பேரையும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வோதய திட்டம் வந்துடும். ஓகேவா, கொஞ்சம் காந்தி அப்படியே மிக்சிங் ரெண்டு அப்படியே மிக்ஸ் பண்றாரு, கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் பால் அப்படி போட்டு இவர் ஒரு புதுசா ஒன்று உருவாக்குறாரு. அதானது சர்வோதய திட்டம். அப்படியே காந்தி கொஞ்சம் அப்படியே வினோபா கொஞ்சம் ரெண்டுத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், சர்வோதய திட்டம் கிடைச்சிருச்சு. சொன்னது யாரு, ஜெயபிரகாஷ் நாராயணன். எந்த வருஷம், 1950. இவர் என்ன சொல்றாரு, 2 பேரையும் சேர்த்து அதாவது சிறு மற்றும் குடிசை தொழில் சின்ன சின்னதா பிசினஸ் பண்ணவங்க வந்து வளர்த்து விடுங்க, அப்பதான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகும். ஓகேவா, பெரிய பெரிய முதலாளிகள் பெரிய பெரிய வந்து இவங்களை மட்டுமே நீங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காதீங்க. உதாரணத்துக்கு அம்பானி அதானி மட்டுமே நீங்க டெவலப் பண்ணிருக்கீங்க. எப்படி சிறு சின்ன சின்ன பிசினஸ் பண்ணவங்க நீங்க வந்து வளர்த்து விடணும், குடிசை தொழில் வந்து வளர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாரு, ஜேபி நாராயணன், ஜெயபிரகாஷ் நாராயணன். அது பேர் என்னது, காந்தி மற்றும் வினோபா ஐடியா 2 சேர்த்துப்பார் 1950. ஓகேவா, மொத்தம் 6 பேர் பார்த்துருக்கோம். என்னென்னது 6 பேர் சொல்லியிருக்காங்க. என்னென்னது, விஸ்வேஸ்வரையா அந்த புக்ல 10 ஆண்டு திட்டம், ஜவஹர்லால் நேரு தேசிய திட்டக்குழு, பாம்பே திட்டம் முதலீடு திட்டம். ஓகேவா, அகர்வால்னா காந்தி திட்டம், எம்என் ராய்னா மக்கள் திட்டம், ஜெயபிரகாஷ் நாராயணா சர்வோதய திட்டம். முடிஞ்சா. சோ 44, 45, 50, 40, 38, 34. ஓகேவா, இதெல்லாமே முடிஞ்சு சுதந்திரம் பெற்றுச்சு. 1947 சுதந்திரம் பெற்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளானிங் கமிஷன் அப்படின்றத ஆரம்பிப்பார். ஓகேவா, திட்டக்குழுவை அமைத்தவர் யார், ஜவஹர்லால் நேரு. இது நான் 5 இயர் பிளான்லயே சொல்லியிருப்பேன். ஓகேவா, விலாவரியா வந்து அடிச்சு நொறுக்கி இருக்கும். இதுல சிம்பிளா நான் சொல்லி முடிச்சிடறேன். ஓகேவா, திட்டக்குழு வந்து எப்ப போடுவாங்க அப்படின்னா 1950 மார்ச் 15 போடுவாங்க. ஓகேவா, 1915 மார்ச் 15 வந்து போடுறாங்க. ஓகேவா, இது எப்ப நடைமுறைக்கு வருது அப்படின்னா 1951 ஏப்ரல் 1 நடைமுறைக்கு வருது. இந்த பிளானிங் கமிஷன் நம்ம எங்க இருந்து எடுத்தோம் கேட்டோம் அப்படின்னா ரஷ்யால இருந்து எடுத்தோம். ரஷ்யா 5 இயர் பிளான் வச்சு இல்ல, இந்த 5 இயர் பிளான் அப்படின்ற இந்த கான்செப்டை எங்க இருந்து இன்ஸ்பயர் ஆகி தூக்கணும் அப்படின்னு கேட்டா ரஷ்யால இருந்து எடுத்தோம். எப்படி, ரஷ்யால இருந்து எடுத்தோம். சோ இந்த பிளானிங் கமிஷன் ரஷ்யால இருந்து எடுத்தோம். 1950 மார்ச் 15 இது அமைக்கிறாங்க. இது எப்ப நடைமுறைக்கு வருதுன்னு கேட்டாங்க அப்படின்னா 1951 ஏப்ரல் 1 வருது. இதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும், ஒவ்வொரு வருஷமும் 5 இயர் பிளான் போடுவாங்க. இந்த திட்டக்குழு என்ன பண்ணும், 5 இயர் பிளான போட வைப்பாங்க. இதை வந்து பிளான் மாதிரி போட்டு 5 இயர் பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சோ மொத்தம் நமக்கு எத்தனை 5 இயர் பிளான் இருக்குன்னா 12 5 இயர் பிளான் பார்த்திருக்கோம். ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு பிளான் போட்டுருப்பாங்க. இதை நம்ம டீடைலாக பார்த்துருக்கோம். பார்க்காத கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சுனா பாத்துருக்கேன். ஓகேவா, 12 5 இயர் பிளான் இருக்கும். அதெல்லாம் நான் தனியா பார்த்துட்டு ஆனால் நான் கொண்டு வரல. இப்போ இது திட்டக்குழு 5 இயர் பிளான். அதுக்கப்புறம் என்ன வரும், நிதி ஆயோக். இந்த புத்தகத்துல நிதி ஆயோக் பத்தி A to Z கொடுத்துருப்பாங்க. ஸோ நிதி ஆயோக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, நிதி ஆயோக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிதி ஆயோக்னா என்னதான் சார், அது என்னதான் கான்செப்ட் அப்படின்னா, இப்போ திட்டக்குழு போட்டாங்க, அடுத்து 5 இயர் பிளான் போட்டாங்க. 5 இயர் பிளான் என்ன அர்த்தம், ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு பிளான போடுவாங்க. கரெக்டா, ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் பிளான போட்டு இந்தியாவை டெவலப் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். 2015 யார் வந்து ஆட்சி பிடிப்பாங்க, பிஜேபி சேர்ந்த நமது மோடி அவர்கள் வந்து ஆட்சி பிடிப்பாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, எதுக்கு பார்த்துக்குமா 5 வருஷத்துக்கு ஒரு பிளான போடுறீங்க, ஒவ்வொரு வருஷம் ஒரு பிளான போடுங்க, ஒரு வருஷத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போங்க. 5 வருஷம் எதுக்கு அவ்வளவு பெருசு, ஒரே வருஷம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு பிளான போடுங்க, செட் ஆகலாம் அடுத்த வருஷம் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சதானது நிதி ஆயோக். எப்போ, 2015 ஜனவரி 1 நியூ இயர் அன்னைக்கு நிதி ஆயோக் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, 2015 நியூ இயர் அன்னைக்கு என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, நிதி ஆயோக் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கான தலைவர் யாரு கேட்டாங்க அப்படின்னா பிரதமர் தான். இதுக்கான சேர்மன் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான். அப்ப இப்ப 2025 ஆரம்பிச்சா இப்ப 10 வருஷம் ஆயிடுச்சு. கேட்டா 2025 இப்ப 10 வருஷம் ஆயிடுச்சு நிதி ஆயோக் ஆரம்பிச்சு. அப்ப இந்த இப்போ 2025 சேர்மன் யாரு, பிரதமர் தான் சேர்மன். அப்ப இப்ப யார் பிரதமர், மோடி அவர்கள் தான். புரியுதா, அதாவது மோடி அவர்கள் தான் எப்பவுமே கிடையாது, யாரு பிரதமரா இருக்கும் அவங்க தலைவர். இப்ப யார் பிரதமர், மோடி அவர்கள். கிளியரா, ஓகே. இது வந்து வைஸ் சேர்மன் ஒருத்தர் இருப்பாங்க. வைஸ் சேர்மன் தான் ஃபங்க்ஷனல் ஹெட், ரொம்ப ரொம்ப முக்கியமான. இது வந்து 2024 கடந்த குரூப் 4 கேட்டாங்க. ஓகேவா, நிதி ஆயோகோட ஃபங்க்ஷனல் ஹெட் யாருன்னு கேட்டாங்க. ஓகேவா, துணைத் தலைவர் தான் நிர்வாக தலைவரா செயல்படுவார். நிதி ஆயோகோட துணைத் தலைவர் தான் யாரு, நிர்வாக தலைவர். புரியுதா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி இதோட உறுப்பினர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா இதோட உறுப்பினர்கள் அமைச்சர்கள் தான் வருவாங்க. ஓகேவா, இதோட உறுப்பினர்கள் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா அமைச்சர்கள் இருப்பாங்க. அதாவது எக்ஸ் ஆஃபீஸோ மெம்பர்ஸ் யாருன்னா மினிஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அப்போ தலைவர்னா பிரைம் மினிஸ்டர். வைஸ், அதாவது வைஸ் சேர்மன்னா அவர் தான். இந்த வைஸ் சேர்மன் யார் சூஸ் பண்ணுவாங்கன்னா நமது பிரைம் மினிஸ்டர் தான் வந்து சூஸ் பண்ணுவார். ஓகேவா, பிரைம் மினிஸ்டர் சூஸ் பண்ணுவாரு. மெம்பர்ஸ், இதோட மெம்பர்ஸ் யாரு, மினிஸ்டர்ஸ். இது 3 புரிஞ்சா. இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா திங்க் டேங்க்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, ஆலோசனை அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நிதி ஆயோக் என்ன சொல்லுவாங்க, ஆலோசனை அமைப்பு, திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நிதி ஆயோக் என்ன சொல்லுவாங்க, திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி இதோட முதல் துணை சேர்மன். ஓகேவா, அதாவது இதோட ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் யாருன்னு கேட்டாங்கன்னா நமது அரவிந்த பணக்காரியா. இது நம்ம போன வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா, அரவிந்த பணக்காரியா யாரு, இப்ப 16வது நிதி பினான்ஸ் மினிஸ்டரோட அந்த இது வந்து 16வது
நிதிக்குழுவோட தலைவரா இருப்பாரு. யாரு? அரவிந்த் பனகாரியா. அவர் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்காரு? நிதி ஆயோகோட வைஸ் பிரசிடென்டா இருந்திருக்காரு. நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன். ஓகேவா? அரவிந்த் பனகாரியா தான் முதல் துணைத் தலைவர் தான். நிதி ஆயோகோட முதல் துணைத் தலைவர் யாரு கேட்டாங்கன்னா அரவிந்த் பனகாரியா. சோ புரிஞ்சிச்சா? சோ நிதி ஆயோக் பாருங்க, டக்கு டக்குன்னு சொல்றேன். நிதி ஆயோக் எப்ப ஆரம்பிச்சாங்க? ஜனவரி 1, 2015 நியூ இயர் அன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட தலைவர் வந்து பிரதமர், துணைத் தலைவர் தான் யாரு? நிர்வாக தலைவராக செயல்படுவார். இதோட உறுப்பினர் வந்து அமைச்சர்களா இருப்பாங்க. இதுக்கு பேர் என்ன? ஆலோசனை குழு, திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட முதல் துணைத் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அரவிந்த் பனகாரியா. இப்ப அரவிந்த் பனகாரியா யாரு? 16வது நிதிக்குழுவோட தலைவரா இருக்கு. 16வது நிதிக்குழுவோட தலைவர் இவர் தான். ஆர்டிகல் 280 பயன்படுத்தி ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் என்ன பண்ணணும்? குடியரசுத் தலைவர் வந்து ஒரு நிதிக்குழு போடணும்னு சொன்னல, அதோட 16வது தலைவர் தான் யாரு? இந்த அரவிந்த் பனகாரியா. ஓகேவா? இந்த நிதி ஆயோக் என்ன பண்ணும் அப்படின்னா குறியீடு, இண்டெக்ஸ் வந்து வெளியிடுவாங்க. ஓகேவா? இந்தியாவுக்கான இண்டெக்ஸ் இருக்கும். இந்தியாவுக்கான இண்டெக்ஸை வெளியிடக்கூடிய அமைப்பு தான் யாரு? நிதி ஆயோக். ஓகேவா? குறியீடு வந்து வெளியிடுவாங்க. ஓகே, எப்படின்னா இந்தியாவுக்குள்ள மாநிலங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்து உருவாக்குவாங்க. யார் ஃபர்ஸ்ட், யார் பெட்டர் ஸ்டேட், யார் வந்து ஒஸ்ட் ஸ்டேட், நீங்க வந்து ஒஸ்டா இருக்கீங்க, அடுத்த வருஷம் நீங்க வந்து முன்னேறுங்க, டெவலப் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி, ஒரு போட்டி மாதிரி, ஒரு காம்படிஷன் மாதிரி வந்து வைப்பாங்க. ஓகே, நிதி ஆயோக் குறியீடுகள் வந்து வெளியிடுவாங்க. யார் வந்து கல்வியில எந்த மாநிலம் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு, நம்ம கூட பார்த்திருப்போம். தமிழ்நாடு வந்து இந்த பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கு, நகராட்சி துறையில ஃபர்ஸ்ட் இருக்கு, அப்படிலாம் நம்ம பார்த்திருப்போம். அதெல்லாம் யார் சார் வெளியிடான்னு கேட்டீங்கன்னா நிதி ஆயோக் தான். ஓகேவா? நிதி ஆயோக் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குறியீடு, இண்டெக்ஸ், இந்தியாவுக்கான மாநிலங்களுக்கான அந்த குறியீடு வந்து வெளியிடுவாங்க. இப்ப கல்வி லிட்ரேச்சர்ல இருந்து யார் ஃபர்ஸ்ட் இருக்கா? கேரளா, மகாராஷ்டிரா அப்படின்னு மாதிரி அந்த விஷயத்துல யார் சொல்லுவாங்கன்னா இவங்க தான் சொல்லுவாங்க. நிதி ஆயோக் தான் சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது. ஓகே, நிதி ஆயோக் பத்தி சம்பந்தப்பட்ட கேள்வி யாரே கேட்டே இருப்பாங்க. இது வந்து 7 பில்லர்ஸ். ஓகேவா? 7 பில்லர்ஸ் ஆஃப் நிதி ஆயோக். ஓகேவா? 7 தூண்கள். நிதி ஆயோகோட 7 தூண்கள் கேட்டாங்க அப்படின்னா நான் சொல்றேன் ஷார்ட்கட்டு. ஓகேவா? PPP, EP, IET. ஓகேவா? அதனால 4P கூட வச்சுக்கலாம். 4P, ET, IE. அது என்ன 4P, ET, IE? 7 பில்லர்னு சொன்னல. ஃபர்ஸ்ட் என்னன்னா ப்ரோ பீப்புள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னது? ப்ரோ பீப்புள், ப்ரோ ஆக்டிவிட்டி, பார்ட்டிசிபேஷன். அது என்ன ப்ரோ பீப்புள், ப்ரோ ஆக்டிவிட்டி அப்படின்னு என்னது? ஒண்ணுமே கிடையாது. ப்ரோ பீப்புள்னா மக்கள் சார்பு, மக்களுக்கான தனியான, இப்ப மக்களுக்கான என்ன விஷயத்த செய்யணும். அதான் வந்து நிதி ஆயோகோட தூண்கள்ல ஃபர்ஸ்ட் தூண். மக்களுக்கு என்ன தேவையோ, ஒரு தனி மனிதனுக்கு என்ன தேவையோ, அடிப்படை தேவை என்ன தேவையோ அதை செய்யுங்கப்பா அப்படின்றாங்க. அதான் மக்கள் சார்பு, மக்களுக்கான விஷயத்த. அதான் ப்ரோ பீப்புள். ப்ரோ ஆக்டிவிட்டி அப்படின்னா ஒரு குடிமகனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை வந்து பண்ணணும். ரெண்டும் ஒண்ணுதான், கொஞ்சம் வித்தியாசம் கிடையாது. குடிமகனுக்கு தேவைப்படும் எதிர்பார்ப்புகளையும் செயல்திறன்களையும் செயல்படுத்தணும்னு சொல்றாங்க. ஓகே, ப்ரோ ஆக்டிவிட்டி. பார்ட்டிசிபேஷன்னா ஒவ்வொரு குடிமகனையும் அதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க, பங்கேற்க வைங்க அப்படின்றாங்க. ஓகேவா? பங்கேற்பு. ஸோ பி, அதாவது ப்ரோ ஆக்டிவிட்டி, ப்ரோ பீப்புள், அப்புறம் பார்ட்டிசிபேஷன். அதான் வந்து பிபிபின்னு சொன்னா. அடுத்து என்னன்னா எம்பவரிங். எம்பவரிங்னா யாரு? பெண்கள். பெண்களுக்கான அதிகாரத்தை வந்து எல்லா இடங்களையும் அவங்க வந்து கொடுங்க, அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னது? எம்பவர். எம்பவர்னாலே உமன் தான், பெண்கள் மேம்பாடு. யாருன்னா அனைத்து அம்சங்களிலும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். ஓகேவா? எல்லாருக்கும் பெண்கள் வந்து எல்லா இடத்துலயும் வந்து அதிகாரத்தை கொடுங்க. கொடுக்குறாங்களா இல்லையா? நமக்கு பஞ்சாயத்துல, பஞ்சாயத்து முனிசிபாலிட்டியில அவங்க எத்தனை 33% கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இது 50% தான் உயர்த்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் 50% தான் உயர்த்திருப்பாங்க. நம்ம 106 சட்டத்திட்டமே என்னது? 106 சட்டத்திட்டத்தை நம்ம பார்த்துருப்போமே. டெல்லி, அதுக்கப்புறம் போச்சுன்னா ஒவ்வொரு மாநில சட்டமன்றங்கள்லயும் மக்களவை, லோக்சபால பெண்களுக்கான இடஒதுக்கீடு 3ல் 1 பங்கு இருக்கும். 106 சட்டத்திட்டம் என்ன சொல்லும்? 106 சட்டத்திட்டம் என்னப்பா சொல்லும்? 106 சட்டத்திட்டம் 3ல் 1 பகுதி வந்து பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு தரணும். அதாவது 33%. ஒவ்வொரு மாநில சட்டமன்றங்கள்லயும் லோக்சபா, ஓகேவா, பார்லிமெண்ட்ல இருக்கு லோக்சபா, மக்களவையில வந்து கொடுக்கணும். அப்புறம் டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி, டெல்லி மற்றும் பாண்டியில வந்து இருக்கும். இந்த இடத்தெல்லாம் வந்து 106 சட்டத்திட்டம் இதெல்லாம் பண்ணணும்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது இருக்கா இல்லையா? அப்ப இந்த மேம்பாடு பண்றாங்களா இல்லையா, எம்பவர்மெண்ட் கொடுக்குறாங்களா இல்லையா? இந்த விஷயத்துப்படி நிதி ஆயோக் சொன்ன 7 பில்லர்ல இந்த எம்பவரிங் வந்து இப்ப நடந்துட்டு தானே இருக்கு. இது ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து இன்க்ளூஷன் ஆஃப் ஆல். இன்க்ளூஷன் ஆஃப் ஆல்னா எல்லா சமூக மக்களையும் அதுக்குள்ள இருக்கணும். இப்ப வந்து ஒரு பிராமணன் சார்ந்த வந்து ஆதிக்கம் மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு எஸ்சிஎஸ்டியான அவங்கள மட்டும் போட்டு இருக்கக்கூடாது. எல்லா சமூக மக்களையும் நீங்க வந்து கூப்பிட்டுக்கணும். மைனாரிட்டியா இருக்கணும், மெஜாரிட்டியா இருக்கணும், எல்லாரையும் கூப்பிடுங்க. எல்லாரும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கான அந்த பிரச்சனைகளை வந்து கேட்டு அதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்றத என்ன சொல்றாங்க இந்த பில்லர்ல சொல்றாங்க. ஓகேவா? எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்களோட கோரிக்கைகளை கேளுங்க. அப்ப அவங்களுக்கான அந்த பிரச்சனை வந்து அவங்க சொல்லுவாங்க. அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செயல்படணும். நிதியகம் வந்து செயல்படணும். நிதியகம் என்ன பண்ணும்? ஒவ்வொரு மாநிலம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அந்த 7 பில்லர், அதான் 7 பில்லர்ல அந்த மேம்பாடு வந்து வருது. ஓகேவா? அனைத்தும் உள்ளடக்கியது. ஓகேவா? அடுத்து என்னன்னா ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டினா ஆண் பெண் மட்டும் தான் கிடையாது. ஈக்குவாலிட்டினா ஆண் பெண் அதையும் பண்ணணும். ஓகேவா? ஜாதி பாகுபாடு இருக்கக்கூடாது. ஈக்குவாலிட்டினா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நிதி ஆயோக்ல இளைஞர்களுக்கான அந்த சம வாய்ப்பு,
ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சமமா கொடுக்கணும் யூத்துக்கு. ஓகேவா, ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூத். ஓகேவா, இளைஞர்கள் வந்து சரியான அந்த என்ன சொல்றது, சரியான அந்த இது வந்து கொடுக்கணும், வாய்ப்பு, சம வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஓகேவா, இளைஞர்களுக்கு ஆண் பெண் சமத்துவம் எல்லாத்தையும் பேசுறாங்க. ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி. நம்ம ஒரு அரசாங்கம் என்னெல்லாம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து வெளிப்படைத்தன்மையா இருக்கணும். இதெல்லாம் தான் என்னது நிதி ஆயோகோட 7 பில்லர். அதனால தான் நான் என்ன சொன்னேன், PPP, EPETI. ஓகேவா, இது என்னது ப்ரோ பீப்புள், ப்ரோ ஆக்டிவிட்டி, பார்ட்டிசிபேஷன், எம்பவரிங். அடுத்தது ஈட்டினா என்னது ஈக்குவாலிட்டி, ட்ரீனா டிரான்ஸ்பரன்சி, ஐனா வந்து இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல். ஓகே, ஸோ PPP, EPETI அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அதேதான், அது அந்த 7 பார்த்தமா பில்லரு. ஸோ இந்த நிதி ஆயோக் என்ன பண்ணுதுன்னா ஒரு 11 விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுது. அது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, டக்குன்னு பார்த்தா இந்த லெசன் முடிச்சிடலாம். ஓகேவா, கூட்டுறவும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி. ஓகேவா, கோஆபரேட்டிவ் அண்ட் காம்படிஷன். நான் என்ன சொன்னேன், காம்படிஷன், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு காம்படிஷன் உருவாக்குவாங்க. என்ன மாநிலம் ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னு ஒரு நல்ல முறையான ஒரு கூட்டாட்சி. ஸோ இதனால என்ன ஆகும், இப்போ தமிழ்நாடு டெவலப் ஆகுதுன்னா அது இந்தியாவுக்குமே ஒரு பெருமை தானே, இந்தியாவுமே டெவலப் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ கேரளா டெவலப் ஆகுதுன்னா கேரளா மட்டும் டெவலப் ஆகுது, கேரளா டெவலப் ஆச்சுன்னா அது இந்தியாவும் டெவலப் பண்ணுது, அதுக்கான அர்த்தம் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, கூட்டுறவு போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது அந்த மாநிலத்தோட முன்னேற்றமா இருந்தாலும் அந்த மாநிலத்தோட முன்னேற்றம் எதை வந்து சார்ந்திருக்கும், இந்தியாவும் சார்ந்திருக்கு, அதை தான் சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஷேர்டு நேஷனல் அஜெண்டா. ஓகே, நாட்டின் நிகழ்வுகளின் மாநிலங்களையும் பங்கெடுக்க வைத்தல். ஓகே, அதாவது ஒவ்வொரு காம்படிஷன் ஒவ்வொரு மாநிலமும் அதை வந்து பங்கேற்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்து பாத்தீங்கன்னா டீசென்ட்ரலைசேஷன் பிளானிங், பரவலாக்கப்பட்ட திட்டமிடல். ஒரே இடத்துல மட்டும் ஒரு குஜராத்னா குஜராத்லயே மொத்த பிளான் எல்லா ஸ்கீமும் அங்கேயே போகக்கூடாது. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா, இப்போ ஒரு சுரங்கம் கிடைக்குன்னா அது வந்து அங்க வந்து டெவலப் பண்ணணும். ஓகேவா, இப்ப தெர்மல் வந்து எங்க கிடைக்கும், அந்த இடத்துல தெர்மல் விஷயத்தை வந்து இது பண்ணணும். இப்ப தண்ணியே இல்ல, அங்க வந்து கடல் இல்லைன்னா அங்க போயிட்டு கடல் வந்து மின்சார விஷயத்தை அங்க பண்ண முடியுமா, காத்தே இல்லை அங்க போய் விண்மீன் போட முடியுமா, அந்த மாதிரி அந்த டீசென்ட்ரலைசேஷன் பிளானிங் வந்து கரெக்டா இருக்கும். எந்த இடத்துல எந்த பிளான் போடணும், எந்த ஸ்டேட்ல என்ன வளம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் போடுங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க, பரவலாக்கப்பட்ட திட்டமிடல். அடுத்தது தொலைநோக்கு காட்சி திட்டமிடல். இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இன்னும் எப்படி நடக்கும் அந்த மாதிரி தொலைநோக்கு பார்வையோட செயல்படணும்னு சொல்றாங்க. ஸோ நிபுணர்களின் கூட்டமைப்பையும் உருவாக்குதல். ஸோ இப்போ நிறைய ஆர்வலர்களா இருப்பாங்க, நிறைய விஷயம் அவங்க வந்து கவர்மெண்ட் சைடா இருக்க மாட்டாங்க. ஸோ நிறைய விஷயங்கள், நிறைய டெக்னாலஜிஸ், நிறைய விஷயம் தெரியும், அவங்க கிட்ட அந்த கருத்துலாம் கேட்கணும். ஸோ நிபுணர்களின் கூட்டமையை உருவாக்குதல். ஓகே, நெட்வொர்க் ஃபார் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உகந்தாக்குதல். ஓகேவா, உகந்தாக்குதல் சொல்றாங்க. அப்படியே எனக்கு என்ன தெரியல, உகந்தாக்குதல்னா குத்திருப்பாங்க பாத்துக்கோங்க. ஓகேவா, வித்தியாசமா இருக்குமா. ஓகே, ஹார்மனைசேஷன், உகந்தாக்குதல். அப்புறம் வந்து சச்சரவு தீர்த்தல். சச்சரவுனா 2 மாநிலத்துக்கு பிரச்சனை, சச்சரவு தீர்த்துதல். வெளியுறவு தொடர்பை ஒருங்கிணைத்தல். வெளியுறவு தொடர்புனா இப்ப தமிழ்நாட்டுக்கும் வேற ஒரு இதுக்கும் வந்து இப்ப கூட பாத்தீங்கன்னா கரண்ட் ஆஃபீஸா பாத்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன பண்ணிருப்பாரு, வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. ஸோ முதலீடு இயக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி வெளியூர்களோட அந்த இது வந்து இன்கம் பண்ணும், ஒவ்வொரு ஸ்டேட்டும் போய் பண்ணுங்க, அது வந்து நமக்கு தான் இன்கம் சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ வெளியுறவு தொடர்பை ஒருங்கிணைத்தல், அதுல வந்து ஒருங்கிணைச்சு ஒரு மாநிலத்தோட இது பண்ணாலும் அந்த மாநிலம் டெவலப் ஆச்சுன்னா அது இந்தியா டெவலப் பண்ணுது அப்படின்ற மாதிரி கான்செப்ட். ஓகே, உள்நாட்டு ஆலோசனை வழங்குதல். உள்நாட்டு ஆலோசனை வழங்குதல் என்ன அர்த்தம், இன்டர்னல் கன்சல்டன்சி. ஓகே, அது திறன் உருவாக்குதல், கண்காணித்தலும் மதிப்பீடுதலும். இந்த 11 விஷயம் என்ன பண்றாங்க, நிதி ஆயோகோட விஷயமா இருக்கு. ஸோ அப்படியே ஒரு டக்குன்னு ரிவிஷன் பண்ணலாமா. நிதி ஆயோக் என்னன்னு பார்த்தோம், 15ஆம் தேதி அந்த தலைவர் வந்து பிரதமர், துணைத் தலைவர், ஆலோசனை குழு உறுப்பினர் அந்த அமைச்சர் அரவிந்த் பணக்காரியா பார்த்தோம். PPP, ஓகே, PPP, EPETI சொல்லிட்டு இதை பார்த்தோம். இந்த 11 விஷயம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், அது முன்னாடி இந்த 6 பேர் யார் யாரு, MV விஸ்வேஸ்வரய்யா, ஜவஹர்லால் நேரு, பாம்பே திட்டம், SN அகர்வால், MN ராய், ஜெயபிரகாஷ் நாராயணன், இதை பார்த்தோம். அது முன்னாடி தொழில், அதாவது பொருளாதார காரணிகள், பொருளாதார சாராத காரணிகள், இதை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி தலா வீதம் மொத்த நாட்டு உற்பத்தினா என்ன, ஏன் வந்து அது மக்கள் தொகையை விட அதிகமா இருக்கணும்னு மேத்தமெட்டிக்கலா நம்ம அதை பார்த்துட்டோம், இதை சொல்லியாச்சு. ஸோ லோ இன்கம், மிடில் இன்கம், ஹை இன்கம். ஓகேவா, குறைந்த வருமானம், நடுத்தர வருமானம், அதிக வருமானம், இதை வந்து பார்த்துட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா மைக்கேல் பி டொராடோ அந்த கான்செப்ட் முன்னேற்றம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தரமானது. ஓகேவா, ஒரு தப்பான பிளானை சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் ஃபெயிலியர் தான், ஒரு சரியான பிளானை தவறான வழி இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அது ஃபெயிலியர் தான். என்றைக்கும் உன்னுடைய வேலைகளை திட்டமிட்ட பிறகு நடைமுறைப்படுத்து. தரமானது என்ன சொல்லி சூப்பரா இருக்கு. ஆட்டோ பிரிண்ட் எழுதலாம். டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுக்காகவே சொன்ன மாதிரி இருக்கு. அடுத்து என்னன்னா அது மாதிரி இன்னொரு டைலாக் இருக்கும், ஒரு 4 டைலாக் இருக்கு. அந்த 4 டைலாக் முடிச்சிங்கன்னா அது இருக்கு பாருங்க. டக்ளஸ் சி நராத்து, தாமஸ் பிக்கெட்டி, ரபின்ஸ், அப்புறம் ரக்னர் நர்கஸ்ன்றவரு. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த புக் இருக்கும். ஓகேவா, பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. நமக்கு எல்லாருமே தெரியும், சொன்னது யாரு, தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேவா, 1886
1886 IMC இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கான 2வது தலைவராக இருந்தவர் யாரு? நமது தாதாபாய் நவ்ரோஜி. அவர் தான் வந்து ஒரு புக் எழுதியிருப்பாரு, பாவர்ட்டி அண்ட் அன் பிரிட்டிஷ் ரூலிங் இந்தியா. ஏன் அப்படின்னா இந்தியா டெவலப் பண்ணாம இருக்கிறதுக்கான காரணமே அந்த பிரிட்டிஷ்காரங்க தான். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த வளத்தையும் செல்வங்களையும் திருடி அதை எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஊர்ல வந்து சேர்த்துட்டாங்க அப்படின்னு வந்து வெளிப்படையான புத்தகத்துல சொல்லியிருப்பாரு. இந்த புக் அடிக்கடி டிவிஸ்ல கேட்டிருக்காங்க, பாவர்ட்டி அண்ட் அன் பிரிட்டிஷ் ரூலிங் இந்தியா. ஓகேவா? பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூலிங் இந்தியா அப்படின்ற புத்தகத்தை தாதாபாய் நவ்ரோஜி எழுதியிருக்காரு. வறுமையும் இந்தியாவின் பிரிட்டிஷ் ஆட்சி முறையும்ன்ற அந்த புத்தகம் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா? ஸோ அந்த 4 டைலாக் இதோட முடிச்சு. அந்த 4 டைலாக் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஷார்ட்கட் சொல்றேன், அதையும் பாத்துங்க, பக்காவும் முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மக்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் அங்காடி செயல்படாது, மக்கள் நேர்மையாக இல்லைன்னா அங்காடியே செயல்படாதுன்றாரு. ஓகேவா? பீப்புள் ஆர் நாட் ஹானஸ்ட், மார்க்கெட் கேனாட் ஃபங்க்ஷன். சொன்னது யாரு? டக்ளஸ். இந்த படத்துல கூட பாத்துருப்பாங்க இல்ல, டக்ளஸ் அப்படின்னால அதான். ஓகேவா? யார் சொன்னதுன்னு பார்த்தாங்கன்னா இது வந்து டக்ளஸ்ன்றவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? மக்கள் நேர்மையா இல்லை அப்படின்னா என்ன ஆகாது, மார்க்கெட் வந்து செயல்படாது, அங்காடி வந்து செயல்படாதுன்னு சொல்றாரு. சொன்னது யாரு? டக்ளஸ். இந்த படத்துல வரும்ல எல்லாம் டக்ளஸ் அப்படின்வாங்கல்ல, ஸோ டக்ளஸ்னா அது மார்க்கெட் வந்து செயல்படாது. அந்த இது கஞ்சா கருப்புன்னுவாங்களா, அந்த ஏதோ படத்தை நினைச்சுப்பாரு, அவர் தான் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்ல, பாத்துக்கோ. ஓகேவா? அடுத்து என்னன்னா, தாமஸ் பிக்கெட் என்ன சொல்றாருன்னா சூப்பரான விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மக்கள் தங்களின் வருமானம் நேரத்தை பெரும்பாலும் எது தெரியுமா ஸ்பெண்ட் பண்றோம்? படம் பாக்குறது, சூதாட்டம் ஆடுறது, டிவி பாக்குறது, சம்பந்தமே உள்ள விஷயத்த போய் வந்து என்ன பண்றது, அதுக்கெல்லாம் வந்து ஊன்னு வந்து கத்திட்டு இருக்குது. இப்படிலாம் பண்ணீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது, பொருளாதாரம் அடிப்படும் அப்படின்ற விஷயத்த நெத்தி போட்டு வச்ச மாதிரி சொல்றாரு. யாரு? தாமஸ் பிக்கெட்டி. என்ன சொல்றாரு பாருங்க, மக்கள் தங்களின் வருமானம் நேரத்தின் பெரும் பகுதியை பொழுதுபோக்கு. தலைவா அப்படின்னா என்ன பொழுதுபோக்கு, ஏன்னா அதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இப்ப நானே இருக்க வீடியோ போறேன்னா பாப்பாங்களா, நான் என்னன்னா என்ன நிறைய பேர் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட எத்தனையோ விஷயங்கள் சொல்றாங்க, அதுக்கெல்லாம் யாரும் ஒண்ணுமே கண்டுக்கவே மாட்டாங்க, ஒண்ணுமே இருக்காது. நான் வந்து தோசை சொல்றேன், நான் வந்து இட்லி சொல்றேன், என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உட்காந்து சூப்பர் சூப்பர் அப்படின்னு இருப்பாங்க. அதான் பொழுதுபோக்கு, நிகழ்ச்சி, மது அருந்துவது. மது அருந்துலாம் வந்து ஒரு இது, அதெல்லாம் ஒரு கேங் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பண்ணிட்டு இந்த காலத்துல வந்து பண்ணிட்டு இருக்காங்க, ஜென்னி செட்டுன்னு சொல்லிட்டு. எந்த விஷயம் பண்ணக்கூடாதோ அதை கூட்டா சேர்ந்து பண்ணா அது சரின்னு ஆயிடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பீப்புள்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், நானே நிறைய பேர் பார்த்திருக்கேன், இந்த மாதிரி விஷயத்த வந்து அவங்க பண்ற தப்புன்னு தெரியும், ஆனா அதை ஒரு 10 பேரை சேர்ந்து பண்ணும்போது அது தப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க நம்புறாங்க. அது தப்பு, நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும். டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, அதாவது டிஎன்பிசின்னு இல்லை, படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அது தப்புன்னு தெரிஞ்சா தொடக்கூடாது. அதை தெரிஞ்சு நீ தொடனா நீ தவறான பாதையில் தான் போயிட்டு இருக்க. புரியுது? இன்னைக்கு காலத்துக்கு பசங்க ஜென்னி செட்டுன்னு சொல்றாங்க. ஓகேவா? கிளியரா தெரிஞ்சு அவங்க பண்ற தப்பு தான் சொல்லிட்டு, ஆனா அது கும்பலா 10-15 பேர் சேர்ந்து அந்த விஷயத்த, தப்பான விஷயத்த கும்பலா பண்ணா அது சரி ஆயிடுமா? ஆயிடவே ஆயிடும். அதான் சொல்றாரு, மது அருந்துவது, சூதாடுவது. இந்த ரம்மி சர்க்கிள் சார் 10 ரூபா வச்சா 1000 ரூபாய் வருதான் சார், 1000 ரூபாய் வச்சா 10,000 ரூபாய் வருதான் கண்ணா, இன்னைக்கு வரும் கண்ணா, என்னைக்குமே வராது. சூதாடுறதுலாம் வந்து மிகப்பெரிய தவறான விஷயம். அதெல்லாம் தயவு செஞ்சு நம்ம மாணவர்கள் ஈடுபடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாலும் பண்ண வேணாம்னு சொல்லிடுங்க. என்னைக்குமே உண்மையா உழைச்சி சாப்பிட்றதா இனி நம்ம கை கொடுக்கும், அதுதான் நல்லது. அந்த சூதாடுறது செலவைத்தால் உற்பத்தி நடவடிக்கை பாதிக்கப்படும், பொருளாதார முன்னேற்றம் தடைபடும் சொல்றாரு. இது வந்து அவர் வந்து பொருளாதாரத்துக்கு மட்டும் சொல்ல, நமக்கே சொன்ன மாதிரி இருக்கு. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு நபருமே இது பொதுவான விஷயம், உலக பொதுமறை மாதிரி திருக்குறள் மாதிரி சூப்பரான விஷயம் சொல்லியிருக்காரு. யாரு? தாமஸ் பிக்கெட். ஓகேவா? சூப்பரா இருக்கு. ஓகே, if the people spend large portions of their income, time on entertainment, liquor and other illegal activities, protection activities may suffer according to Thomas Piketty. சூப்பர்யா, சூப்பர் சூப்பர், வேற லெவல்ல சொல்லிக்காப்பி. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கவனிங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றேன் அப்படின்னா, முன்னேற்றம் அடைவதற்கு மூலதனம் அடிப்படையானதை ஒழிய அது மட்டுமே போதாது, அது மட்டுமே அதாவது போதுமானது அல்ல அப்படின்னு சொல்றது யாரு? ராக்னஸ் நர்க்ஸ்ன்றது. நம்ம அதாவது ரஸ்க் இருக்கலாமா, அதாவது ராக்னஸ் நர்க்ஸ் இருக்கு. அதாவது அப்படியே ஸ்பீடா வச்சுன்னா ரஸ்க். எனக்கு ரஸ்க் மட்டும் பார்த்து டீ சாப்பிடுது, எனக்கு பிஸ்கெட் வேணும், வடை வேணும், போண்டா வேணும்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாத்தையும் கொடுங்க, அது மட்டும் போதாது. எது? மூலதனம் மட்டும் போதாது, அடிப்படையான வழி அது மட்டுமே போதாதுன்றதுல எனக்கு ரஸ்க் மட்டும் போதாது, எனக்கு மச்சத்தையும் கொடுங்க, எனக்கு அதுவும் வேணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ராக்னஸ் ரஸ்க் நர்க்ஸ்ன்றது ரஸ்க்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இது ராபின்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, பொருளாதார திட்டமிடல் என்பது தனியார் உற்பத்தி நடவடிக்கைகளை வழங்கல் கூட்டாக கட்டுப்படுத்துவது அல்ல ஒழுங்குவதை குறிப்பிட்டதாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொருளாதார திட்டமிடல் நம்ம இது எது கூட வச்சுக்கலாம்னா, இந்த ரீசார்ஜ் ஏற்றி விடுறாங்களா, இந்த ஜியோ இந்த ஏர்டெல் பாத்தீங்கன்னா 2 பேரும் ஏத்தனா ஒரே டைம்ல ஒரே பேர் ரேட் ஏற்றுவாங்க. 2 பேரும் ஒரே டைம்ல ரேட் ஏற்றுவாங்க. அதான் சொல்றாங்க பொருளாதார திட்டமிடல்ன்றது. இந்த 2 கம்பெனி உதாரணமா வச்சுக்கலாம். இந்த 2 கம்பெனி என்ன பண்றாங்க, ஒரே டைம்ல இவன் வந்து 200 ரூபாய் பிளான் வச்சா 220 ரூபான்னு இருக்கிறான். இப்போ பொருளாதார திட்டமிடல் என்பது தனியார் உற்பத்தி நடவடிக்கைகளை வழங்கல் கூட்டாக கட்டுப்படுத்துவது அல்லது ஒழுங்குபடுத்தி குறிப்பிடுதாகும். ஸோ இவங்க 2 பேரும் அப்போ வந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ற மாதிரி இருக்கா தனியார்.
தனியார் உற்பத்தி நடவடிக்கைகள் வழங்கல் கூட்டாக கட்டுப்படுத்துவது. கூட்டாக நான் ஏத்துனா நீ ஏத்துப்பா, நான் பண்ணா நீ இது பண்ணு அப்படின்னு வந்து 2 பேரும் பிளான் மாதிரி பண்றாங்களா அப்படின்னு அர்த்தம். ராபின்ஸ் நம்ம என்ன வச்சுன்னா ராபரி என்ன அர்த்தம்? திருடுறது, ஆட்டை போடுறது. தனியா இதுதானே பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா கொடுத்தாங்க 5 GB, இப்ப ஃப்ரீ கொடுத்து இப்ப டீடைல் ரேட் ஏற்றி நம்ம வந்து ஏமாத்துறாங்களா? சும்மா சொல்ற ஷார்ட் மாதிரி ஏமாத்தலாம். நமக்கு தெரிஞ்சுதான் காசு கட்டுறோம். இப்போ ஃப்ரீயா கொடுத்தது 300 ரூபாய் 400 ரூபாய் சொன்னா 400 ரூபாய் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணி தானே இருக்கோம். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. நம்ம அதை திருடுன்னு சொல்ல முடியாது. அந்த பழக்கத்தை கொண்டு வராங்க நமக்கே தெரியாம, அது என்ன சொல்லிக்கலாம். ஸோ நமக்கு இங்க அதெல்லாம் வேணாங்க, ஷார்ட் பாருங்க. ஸோ பொருளாதார திட்டம்ல தனியாக கூட்டாங்க வந்துச்சுன்னா ராபின்ஸ் அர்த்தம் ராபரி. மூலதனம் மட்டும் போதாது அப்படின்னு அர்த்தம் ரஸ்க். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம பார்த்தீங்க முன்னாடி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராபின்ஸ் அதான் கட்டுப்படுத்த மட்டும் ஒழுங்கை குறிப்பிட்டதாகும். அதான் ஏற்கனவே பார்த்ததா? சாரி, 1 நிமிஷம். ஓகே, அதான் ஏற்கனவே பார்த்ததுதான். ஸோ இது பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வந்து பிகேடி பார்த்தோம். அதுக்கடுத்து டக்லஸ் வந்து பார்த்தோம். ஸோ இதோட இந்த வீடியோவில் 12th 11th லெசன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் பிளானிங், பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடன்ற லெசனை A to Z ஃபுல்லா பக்காவும் முடிச்சாச்சு. ஓகேவா? இதுல இருக்கக்கூடிய எல்லாமே டைலாக் கான்செப்ட் மைண்ட் மேப் எல்லாத்தையும் அடிச்சு வரைக்காச்சு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ஒரு வாட்டி பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து சும்மா அப்படி மேலே தள்ளி விட்டீங்களே வேலை முடிஞ்சு. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.